துர்காக்கும் அர்ஜுனுக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நல்லபடி நடந்ததால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, இங்க வந்து கவலையா இருக்காங்க. நம்ம சிரஞ்சீவியோட வந்து அத்தை ரொம்ப கவலையா இருக்காங்க. என்னது இது? இப்படி வந்து குறி சொல்லிட்டு போறாங்களே! நல்லதே நடக்காது. இது வந்து இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததோட இதோட கல்யாணத்த நடத்தாதீங்கன்னு சொல்றாங்களே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நேரா வந்து விஜயசாந்தி வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாரி உன் அக்காக்கும் எங்க வீட்டு என் மருமகளுக்கும் நடந்த நிச்சயதார்த்தம் எல்லாரும் மறந்துடுங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காது. அப்படி சொல்றாங்க. "ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னோனே, "நான் நான் இந்த இந்த கல்யாணம் நடந்தா நான் இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில" அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. அத கேட்டுட்டு அவங்க வந்து, "இங்க பாருங்க பரிகாரம் எதா இருந்தா சொல்லுங்க. கல்யாணத்த நிறுத்த முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு செமையா டென்ஷன் ஆகி எங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே, "இந்த கல்யாணத்த நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்டயும் வந்து மருமகன்கிட்டயும் சொல்றாங்க அவங்க அத்தை. அத கேட்டுட்டு சிரஞ்சீவி, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன், சிரஞ்சீவியோட அப்பா எல்லாருமே வந்து "கல்யாணத்த நிறுத்த முடியாது. ஏதா பரிகாரம் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது வேணா நீ பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதனால பரிகாரத்துக்கான வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்க வீட்ல உள்ள அவங்க அத்தை பொண்ணும், அவங்க சொந்தக்காரங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த மாரி அவங்க அத்தை கிட்ட அனுப்பிச்சு விட்டதே நம்ம தானே, அந்த வந்து குறி சொல்ற லேடிய அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்ற லேடிக்கு வந்து பணம் கொடுத்து இந்த மாரி பொய் சொல்ல வச்சிருக்காங்க. அதனால அவங்களும் அத நம்பி வந்து இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க எல்லாருமே வந்து பரிகாரம் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப சிரஞ்சீவி நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. அப்ப நீ வரலன்னா வீட்டு வேலை என்னோடதெல்லாம் செஞ்சு வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை போறாங்க. அத்தை ஏதோ பரிகாரம் ஒருவேளை பரிகாரத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுமோ? அதனால நம்ம போறது தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி வந்து போறாரு. இவன் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவிய திட்டுறாரு அவங்க அப்பா. வந்துட்டு போட்டுமே இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அத்தை. உடனே வந்து அவங்க அப்பா வந்து இவன் எதுக்கு தான் வரானோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்க வந்து பரிகாரம் பண்றதுக்காக இந்த மாரி நெறைய குடம் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குடத்த எடுத்துட்டு போகும்போது அந்த குடத்த பூஜை பண்ணி எடுத்து வந்து வைக்கிறாங்க. அந்த குடத்த வந்து மாத்திட்டு வேற ஓட்ட போட்ட குடத்த எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. அந்த அவங்க அத்தை பொண்ணும் அந்த சொந்தக்காரங்களும். அதனால வந்து அந்த ஓட்ட குடத்துல தண்ணி மொண்டா சுத்தமா தண்ணியே வந்து வரமாட்டேங்குது. இந்த மாரி குடம் ஓட்டையா இருக்கு. வேற குடம் மாத்தணும்னா அதெல்லாம் மாத்தக்கூடாது. அபிஷேகம் பண்ண குடத்துல வந்து இந்த குடம்னு சொல்லிட்டு தான் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். அந்த குடத்துல தான் நீ தண்ணி எடுத்துட்டு வரணும். எனக்கெல்லாம் தெரியாது. நீ எடுத்துட்டு வந்து இத்தனை கணக்குன்னு சொல்லிட்டு நீ ஊத்தியே ஆகணும் சாமிக்கு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க அவங்க அத்தை. அதனால என்ன பண்ணணும்னு தெரியாம சிரஞ்சீவி வந்து அப்படியே யோசிக்கிறாரு. இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிரஞ்சீவியும் வந்து நம்ம விஜயசாந்தியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு சின்ன சின்ன குடத்துல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து அந்த தண்ணி எடுத்துட்டு போய் அவங்க அவங்க கிட்ட குடுத்து நிரப்புறாங்க. கரெக்ட்டா அதுவும் வந்து நிரம்பி வந்து தண்ணி வந்து கரெக்ட்டா ஊத்திடுறாங்க எடுத்து. அதனால வந்து அந்த அபிஷேகமும் நல்லபடி முடியுது. இத பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ச்சே இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பூஜை பண்றதுக்காக வந்து அவங்க வேஷ்டி ஷர்ட்டும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கரெக்ட்டா அந்த வேஷ்டி சட்டைய வந்து ஓட்ட போட்ட வேஷ்டி சட்டைய வந்து எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க வேணும்னே அவங்க அத்தை பொண்ணு. அதனால வந்து அந்த ஷர்ட்டும் மாறி போயிருக்கிறதால, அப்போ புது ட்ரெஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரால பார்த்து வந்து கண்டுபிடிக்கிறார் சிரஞ்சீவி. அதையும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க சிரஞ்சீவியும், விஜயசாந்தியும். அந்த மாரி எல்லா வேலையுமே வந்து பக்காவா செஞ்சு வச்சுடுறாங்க. இதனால வந்து நல்லபடி வந்து அந்த பூஜையும் முடியுது. இதனால எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க. எப்படியோ நெறைய தடைகள் வந்தாலும் நல்லபடி பூஜைய முடிச்சுட்டீங்க. அதனால இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. பரிகாரம் முடிஞ்சிச்சு. நீங்க கல்யாணத்த நடத்தலான்றாங்க. அத கேட்டு அவங்க அத்தை பொண்ணும், அவங்களோட வந்து சொந்தக்காரங்களும் செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வீட்ல உள்ள வச்சு நம்ம இவ்வளோ இடைஞ்சல் குடுத்து கூட இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சிரஞ்சீவி வராரு. அவங்கள பார்த்துட்டு வந்து, நீங்க பண்ண வேலை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வேலையெல்லாம் பண்ணி எப்படியாவது பரிகாரத்த நிறுத்தணும்னு நெனச்சீங்க. பார்த்தீங்களா நடந்துச்சு" அப்படின்னோனே, இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க சிரஞ்சீவிக்கு வந்து முதல் முறையா வந்து விஜயசாந்தி நன்றி சொல்றாங்க. அத கேட்டு "பரவாயில்லையே பாப்பா, உனக்கு நன்றி கூட சொல்ல தெரியுமா? நீ எப்பவுமே நீ திட்டின்னு தானே இருப்ப" அப்படின்னோனே, "இங்க பாரு நீ பண்ண வேலைக்கு எல்லாத்துக்கும் உன்ன திட்ட தான் செய்வாங்க. உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் என் அக்கா பரிகாரம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. அதனால போனா போதும்னு சொல்லிட்டு உனக்கு நன்றி சொல்றேன். மத்தபடியெல்லாம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உன் மேல எனக்கு கருணையும் வராது" அப்படின்றாங்க. பரவால்ல. ஒரு நன்றியாவது சொன்னீயே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்றாரு. அடுத்து வந்து நல்லபடி பரிகாரம் தான் முடிஞ்சிச்சுல்ல. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவியோட அப்பா வந்து சொல்றாரு. ச்சே இப்படி நடந்துருச்சே. ஒரு வேளை கல்யாணத்துல வந்து ஏதாவது பிரச்சனை நடந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அத்தை. "என்ன அத்தை நீ பண்ண வேலை ஒண்ணுமே நடக்கல போல இருக்கு. நான் என்னடா பண்ணேன்?" அப்படின்றாங்க. சிரஞ்சீவி வந்து, "இல்ல இல்ல அத்தை, இந்த பரிகாரமே நடக்கக்கூடாதுன்னு தானே நெனச்சேன். பரிகாரம் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னென்னமோ சொல்ற. ஆக மொத்தம் இந்த கல்யாணத்த நடத்தணும்னு உனக்கு எண்ணம் கிடையாது. அப்படித்தானே?" அப்படின்னோனே, "ஏன் இவன் என்னை பத்தி தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கான்? நான் வந்து நானா வேணும்னு பண்றேன். நடக்கிற விஷயங்கள தானே பண்றேன். ஏன் தான் இப்படிலாம் பண்றானோ?" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிரஞ்சீவி யோசிக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருப்பா? அத்தையா? வேற யாராவதா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு சிரஞ்சீவி.